வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம். பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. போலி மருந்து விவகாரத்தின் எதிரொலி. மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடி மாற்றம். அரியாங்குப்பம் அருகே வாலிபரை வெட்டி கொலை செய்ய முயற்சி. 2 பேர் கைது. குடிபோதையில் பேருந்தை தாறுமாறாக இயக்கிய தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கைது. பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ். இனி விரிவான செய்திகள். ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் உருவ பேனரை கிழித்தும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிரான வகையில் காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் தேச பிரிவினையை தூண்டும் அரசியலில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் அவரது படம் இடம்பெற்றிருந்த பேனரை கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் பாஜக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் 21 பிரச்சனைகளை தீர்க்க நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு அவர்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலில் காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷஜிதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்தனர். பசுமை மனிதர் வழிகாட்டுதலில் மரக்கன்று நடும் இயக்கம் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதியேற்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள் பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். நிறுவனத்தின் சார்பில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்ததாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நட்டு இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்த நிகழ்வு இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்து பங்கேற்ற அனைவரின் பாராட்டையும் பெற்றது. முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடற்கரை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு கடற்கரை வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி சிலர் வியாபாரிகளிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் பேசிய விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் வியாபாரம் செய்து வருவதாகவும் அரசால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் தாங்கள் தொழில் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் சிலர் முதலமைச்சரின் பெயரை கூறி புதிய வியாபாரிகளிடம் பணம் வசூலித்து இடம் ஒதுக்குவதாகவும் இதனால் சட்டப்படி தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகளில் கூட
பணம் பெற்றுக்கொண்டு கடைகள் அமைக்க அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் சிரமம் அடைவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஏற்கனவே காவல்துறை மற்றும் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே முதலமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி வியாபாரிகளிடம் பணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை அகற்றி ஒழுங்குமுறையுடன் வியாபாரம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அரசை வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மலர் என்றவங்க ஏஐடிசி தொழிற்சங்க தலைவர்னு சொல்றாங்க. அந்த தொழிற்சங்க சார்பாக எல்லாத்தையுமே காசு வாங்குறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் ஐயா நான் சொன்ன இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இடத்த கூறு போட்டு விற்கிறாங்க. அவங்க என்ஆர் காங்கிரஸா ஏஐடிசி தொழிற்சங்கமா ஐயா பேர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. முதலமைச்சர்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி நல்ல பேர் இருக்குது. அவங்க பேரை பேரை கெடுக்கிற மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஐயா எங்களுக்கு இந்த கிரவுண்டை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கமிஷன்ட்ட 10ஆம் தேதியே மனு கொடுத்தோம். 2 நாள்ல கிளியர் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. 2 வாரம் ஆயிடுச்சு. எந்த ஒரு வழியும் எங்களுக்கு செஞ்சு தரல. அதனால எங்களுக்கு வியாபாரம் சுத்தமானதில் வியாபாரம் எல்லாமே எடுத்து வந்து வெளியே போட்டு வச்சுருக்கோம். எங்களுக்கு கிரவுண்டை காலி பண்ணாதான் நாங்கள் எடுத்துன்னு போய் உள்ளே போடுவோம். கிரவுண்டை காலி பண்ண இடம் கொடுத்தாங்கன்னா எங்களோட போராட்டம் அது அடுத்த அடியில் இருக்கும். டெல்லியில் நீட் போராட்டம் முடிவுக்கு வரவேண்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு மகிழா காங்கிரஸ் நிர்வாகி தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசின் மாநில செயலாளர் சுலோச்சனா டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா முழுவதும் நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து மாணவர்கள் நடத்தி வரும் அஹிம்சை மற்றும் அறவழி போராட்டங்களை அனைவரும் கவனித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் போராட்டங்களில் காயமடைந்த மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தங்கள் பிள்ளைகளை கடின உழைப்பால் படிக்க வைத்த பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டில் அமைதியான சூழல் நிலவவும் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதற்காக அஹிம்சையின் அடையாளமான மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்து டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டதாக சுலோச்சனா தெரிவித்தார். சாரம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளி நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் தொடக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக தெரிவித்தார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரம் வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் இன்று குடிநீரை பருகினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் நன்றி தெரிவித்தனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் வண்ணான் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஜீவிகா மிஷன் திட்டத்தின் மூலம் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட வண்ணான் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினை தொடங்குவதற்கு 8,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர் வேலுமணி மற்றும் ஊர் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். மூட்டு தேய்மானத்தால் அவதிப்பட்டு வந்த நபருக்கு அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ஞானப்பிரகாசம் 7வது தெருவில் துரைவேல் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தியது. ஆனால் போதுமான வசதி இல்லாத காரணத்தினால்
அவரால் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. எனவே லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் உதவி நாடினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி பொது மருத்துவமனையில் உயர் மருத்துவர்களிடம் உதவியை நாடி பரிசோதனை செய்து துரைவில் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சிறப்பான முறையிலும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கப்பட்டது. பின்பு அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆம்புலன்ஸ் வண்டியில் வீடு திரும்பினார். அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவரது இல்லத்திற்கு சென்று நேரடியாக அறுவை சிகிச்சையின் தற்போதைய நிலையை குறித்து நலம் விசாரித்தார். துரைவேல் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் 49ஆம் ஆண்டு செடல் பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் 49வது ஆண்டு செடல் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்கு முன்பு காலை 8 மணிக்கு மேல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிழக்கு கடற்கரைக்கு சென்று கரகம் ஜோடித்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதி புறப்பாடாக சன்னதிக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஊர் பொதுமக்கள் அம்மனின் வேண்டுதலுக்காக சாகை வார்த்தல் நடைபெற்றது. தொடர்ந்து சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு அபிஷேகத்தூள், சந்தனம், பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுவாமிகள் செடல் போட்டுக் கொள்ளும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு ஸ்ரீ அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ அருள்மிகு படவேட்டம்மன் வீதி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி புறப்பாடு நடைபெறும். வரும் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் செடல் பெருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராம நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், ஃபைபர் போட் மற்றும் கட்டுமர உரிமையாளர்கள், சீமன் வெளிநாட்டு நபர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை தொடர்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் பல்வேறு அமைப்பினர், கட்சியினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் ஜிப்மரில் மொத்தம் 243 MBBS இடங்களில் 64 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 5 ஆண்டுகள் குடியிருப்பு அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழால் வெளி மாநிலத்தவர்கள் இந்த இடங்களை பெறுவதாகவும் இதனால் புதுச்சேரி மாணவர்களின் உரிமை பறிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜிப்மரில் புதுச்சேரி ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு குடியிருப்பு சான்றிதழ் வழங்கும் போது பட்டியல் வகுப்பினருக்கு 1964ஆம் ஆண்டையும் பிற பிரிவினருக்கு 2001வது ஆண்டையும் காலக்கெடுவாக நிர்ணயிக்க வேண்டும் என்றும் 5 ஆண்டு குடியிருப்பு அடிப்படையிலான நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 இடங்களில் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறைக்கு பதிலாக புதுச்சேரி அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையே பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் மாநில மாணவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்வில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருண பாரதி, 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் முத்து ஜெகதீசன், தமிழர் களம் கோ அழகர், நாம் தமிழர் கட்சியின் துணைத் தலைவர் ரமேசு, சென்டெக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அருகே வாலிபர் ஒருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகூர் அருகே தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிச்சா என்கிற ஹரிகிருஷ்ணன் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் அடுத்த நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாம் அருகே ஹரிகிருஷ்ணன் சென்றபோது இருவர் அவரை பின்தொடர்ந்து தலை மற்றும் கையில் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஹரிகிருஷ்ணனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
சம்பவம் தொடர்பாக அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நடத்திய தீவிர விசாரணையில் இந்த தாக்குதலில் தொடர்புடையதாக பூரணாங்குப்பத்தை சேர்ந்த இளவரசன் மற்றும் நோனாங்குப்பத்தை சேர்ந்த தீபக் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மூளைவாதம் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டிலை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளைவாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்தது. அவர்களின் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடத்தில் உதவி கோரினர். உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் உடனிருந்தனர். அக்குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி பேருந்தை குடிபோதையில் தாறுமாறாக இயக்கிய ஓட்டுநரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் உருவையாறு சாலையில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி ஊருக்கு வெளியில் உள்ளதால் மாணவர்களை அழைத்து வர பள்ளி நிர்வாகம் பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலையில் பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து வர கிளிஞ்சிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 47 வயதான வெங்கடேசன் என்பவர் பேருந்தை ஓட்டிக்கொண்டு கடலூர் புதுச்சேரி சாலையில் புதுச்சேரியை நோக்கி சென்றார். அப்போது தவளக்குப்பம் பகுதியில் அவர் ஓட்டி வந்த பள்ளி பேருந்து தாறுமாறாக விபத்தை ஏற்படுத்தும் வகையில் செல்வதாக அரியாங்குப்பம் சிக்னலில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினருக்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினர் அரியாங்குப்பம் சிக்னலில் பள்ளி பேருந்தை நிறுத்தி சோதனை செய்த போது பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் வெங்கடேசன் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி உறுதி செய்தனர். தொடர்ந்து பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அதிகாலையிலேயே அதிகமாக குடித்து தள்ளாடியபடி அவர் பேருந்தை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. முன்கூட்டியே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் அவ்வழியாக செல்பவர்களுக்கு விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் முறையாக கண்காணிக்கப்படாத பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் ஓட்டுநர்கள் நியமனம் குறித்து விளக்கம் கேட்டுள்ளனர். போலி மருந்து வழக்கு விவகாரத்தில் புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் போலி மருந்து வழக்கு பூதாகரமாகியுள்ள நிலையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கியூ பிரிவு காவல்துறையினர் கடந்த மாதம் ராமநாதபுரத்தில் நடத்திய சோதனையில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற போலி பிரிகாபலின் 150 வலிப்பு எதிர்ப்பு மற்றும் நரம்பு வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தை மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதில் போலி மருந்து தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக பகுதியான பூத்துறையில் இயங்கி வந்த குடோனில் தமிழக மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 625 வகையான போலி மருந்துகள் தயாரித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு கிளம்பிய போலி மருந்து வழக்கில் 26 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு போலி மருந்து வழக்கு கிளம்பியிருப்பது அரசுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு நடத்தாததே இந்த போலி மருந்து விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியான அனந்தகிருஷ்ணனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து அதிரடியாக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் போலி மருந்து விவகாரம் வெளியான மறுநாளில் சுகாதாரத்துறை செயலரான சௌத்ரி முகமது யாசின் அதிரடியாக மிசோரமிற்கு மாற்றப்பட்டார். தற்போது மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்தகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் ராஜுவேலுவின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் விநாயக பெருமான் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் பகுதியில் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜுவேலு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு
கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மற்றும் அம்மன் சன்னதியில் சிறப்பு அபிஷேகம் செய்து பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் ராஜவேலுக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் அமைச்சர் ராஜவேலுவின் தகப்பனார் உத்தரவேலுவின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. பிறந்தநாள் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் ராஜவேலு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிருமாம்பாக்கம் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் விஜயகுமார், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஊர் பொதுமக்கள் என்று திரளாக கலந்து கொண்டு அமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை மாநாடு மற்றும் சிறப்பு செயற்குழு கூட்டம் தொடர்பாக தமிழ் தேசிய எழுச்சி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தமிழ் தேசிய எழுச்சி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மற்றும் ஆகஸ்ட் 24இல் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு செயற்குழு கூட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் புதுச்சேரி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இளம் சேகுவார் ராவும் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று மாநாடு மற்றும் சிறப்பு செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள், நிர்வாக பணிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தினர். மேலும் தலையாரி, பொதினி வளவன், தமிழ் மாறன், ஆதவன், அமுதவன், தீன் தமிழன், வாகையரசு, செல்வன் நந்தன், எழில்மாறன், வாதானூர் சிவச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்தநாளை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, ரவிக்குமார், மோகன்தாஸ், அழகு, ராமு உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு அங்குதாசுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியினர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பிறந்த நாளை சமூக நல பணிகளுடன் கொண்டாடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. திண்டிவனத்தில் பொது விநியோக திட்டத்திற்கு ஏற்றப்படும் மூட்டைகளுக்கு அடிக்கூலி உயர்த்தி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் நுகர்பொருள் வணிக கழக குடோனிற்கு வந்த லாரிகளில் பொருட்களை ஏற்ற மறுத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட செஞ்சி, திண்டிவனம், வி சாலை, கண்டாச்சிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான நுகர்பொருள் வாணிப கழக குடோன்களில் பொது விநியோக திட்டத்திற்கு ஏற்படும் அரிசி, துவரம் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களின் மூட்டைகளுக்கு அடிக்கூலி உயர்த்தி தர கோரி கடந்த 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்ததாக கூறியிருந்த நிலையில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று காலை திண்டிவனம் சந்தைமேடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குடோன் முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அங்கு வந்த லாரிகளில் மூட்டைகளை ஏற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரோஷனை காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து சுமை தூக்கும் தொழிலாளர்களிடம் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை மறிப்பது குற்றம். ஆகவே லாரிகளில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமாறு எடுத்து கூறினர். ஆனால் எங்களை கைது செய்தாலும் பரவாயில்லை, இதற்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் மூட்டைகளை ஏற்ற மாட்டோம் என தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டிவனம் அருகே மின்மாற்றியில் இருந்த காப்பர் கம்பிகளை கொள்ளையர்கள் திருடி சென்றதால் நீரின்றி சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் காய்வதுடன் கிராம மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் ஆதனூர் கிராமத்தில்
விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு வழங்க வைக்கப்பட்டிருந்த மின் மாற்றியை உடைத்து அதிலிருந்து காப்பர் கம்பிகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இதன் காரணமாக கீழ் ஆதானூர் கிராமத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் 2 நாட்களாக தண்ணீர் இன்றி வறண்டு வருகின்றன. மேலும் கிராமத்திற்கு தண்ணீர் வழங்கும் மின் மோட்டார் இந்த மின்மாற்றியின் மூலமே இயக்கப்படுவதால் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாத காரணத்தினால் கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து ஒளப்பூர் மின்வாரிய அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் அளித்த நிலையில் தங்களிடம் மின்மாற்றி இல்லை என கூறி மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகள் ஒளப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மின்மாற்றியை சரி செய்து விவசாய நிலங்களுக்கும் குடிநீருக்கும் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம். பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. போலி மருந்து விவகாரத்தின் எதிரொலி. மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடி மாற்றம். அரியாங்குப்பம் அருகே வாலிபரை வெட்டி கொலை செய்ய முயற்சி. 2 பேர் கைது. குடிபோதையில் பேருந்தை தாறுமாறாக இயக்கிய தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கைது. பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.